அஸ்ஸலாமு அலைக்கும் மக்களே, வெல்கம் டு டுடே சமையல். இன்றைக்கி டேஸ்டியாக வெரைட்டியாக வாழைக்காய் பொரியல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஒரு 4 சைஸு பெரிய வாழைக்காய் எடுத்துக்கிறணும். மெல்லிசாக தோல் சீவிடணும். மெல்லிசாக தோல் சீவி பீசஸ் கட் பண்ணி கழுவி ஒரு 2 முறை வாஷ் பண்ணி தண்ணி இல்லாமல் எடுத்து பக்கத்தில் வச்சுக்கணும். நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா பக்கத்தில் வச்சுக்கிட்டு இப்போ நம்ம ஸ்டவ்வில் கடாயை வச்சு ஆயில் விட்டுறலாம். ஆயில் சூடாயிருச்சு. இப்போ நம்ம வாழைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த பீசஸ்களை நம்ம அந்த ஆயிலில் விட்டு பொரித்து எடுத்துக்கிடலாம். நம்ம இதில் சால்ட்டு எதுவுமே போடாதனால உங்களுக்கு ஃப்ரீயாக வேகும், ஒன்றோட ஒன்று ஒட்டாது. பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம அதை வறுத்து எடுத்துடலாம். ஆயிலே பொரிஞ்சு வரட்டும். நீங்கள் வாரத்தில் ஒரு முறையாவது வாழைக்காய் எடுத்துக்கிறங்க. உடலுக்கு ரொம்ப நல்லது. இது உடலில் உள்ள ஜூட்டை குறைக்குது, உங்களுக்கு அஜீர்த்தியை குறைக்குது, உடம்புல உள்ள கொலஸ்ட்ராலு கெட்ட கொழுப்பை வெளியேற்றுறது. இப்படி எல்லா இதுலேயுமே ரொம்ப நல்லது வாழைக்காய். வாழைக்காய் பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டில் எடுத்துக்கலாம். நம்ம எல்லா வாழைக்காயுமே அப்படி பொரித்து எடுத்துக்கணும். இப்போ அதுக்கு தேவையான பொருள் கொஞ்சம் புதினா, 6-7 பச்சை மிளகாய், 2 தக்காளி, 2 வெங்காயம் எடுத்து எல்லாத்தையும் நல்லா கட் பண்ணி வச்சுக்கிடலாம். இப்போ நம்ம வாழைக்காயை பொரித்து எடுத்ததுனால நம்மளுக்கு ஆயில் அதிகமாக தேவையில்லை. அதனால் அந்த ஆயிலை நம்ம லைட்டாக விட்டுக்கிடலாம். கடாயில் அந்த பொரித்து எடுத்த கடாயிலையே விட்டுக்கிடலாம். விட்டு இப்போ அதில் ஆனியன்ஸு, புதினா எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை போட்டு நல்லா வதக்கிக்கிடலாம். நல்லா பொன்னிறமாக வர்ற அளவுக்கு வதக்கணும். இப்போ நம்ம வாழைக்காயை பொரித்து எடுத்தப்போ அது பச்சை வாசனை இருக்கக்கூடாது, ஒரு பச்சையாக இருக்கக்கூடாது. நல்லா வதங்கி வெந்து இருக்கணும் வாழைக்காய். அப்படி பொரித்து வச்சுக்கிறணும். அதையும் பக்கத்தில் நம்ம வெங்காயம் பொன்னிறமாக ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதில் டமாட்டா கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த தக்காளியையும் அதில் போட்டுடலாம். தக்காளி பச்சை மிளகாவையும் போட்டு அதில் லேசாக கிளறி விடலாம். ஏன்னா நம்ம இதில் காரம் மிளகாய் எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. அதனால் பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம். அதுக்கு அந்த காரம் அதுக்கு சரியாக போயிடும். அந்த பச்சை மிளகாவுடைய உரப்புத்தன்மை அந்த வாழைக்காய்க்கு சரியாக போயிடும். இப்போ நம்ம தக்காளி வேகிறதுக்காக வேண்டி நம்ம பொரியலுக்கு எவ்வளோ சால்ட் வேணுமோ அவ்வளோ சால்ட்டையும் போட்டுடலாம். நான் 3/4 ஸ்பூன் போட்டிருக்கேன். போட்டு லைட்டாக கிளறி விட்டுக்குருவோம். லோ ஃப்ளேமில் வச்சு கிளறி விடணும். டமாட்டா வேகணும்ல, தக்காளி வெந்து வந்துடுது. அப்படி கிளறி விட்டதுக்கப்புறம் ஆயில் பிரிஞ்சு வருது. இப்போ நம்ம ஒரு 1/2 ஸ்பூனு கரம் மசாலா பொடி, அப்புறமா நம்ம அதில் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, அதை லைட்டாக ஆயிலில் அப்படி வதக்கிக்கிடலாம். ஒரு பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கணும். பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி, ஆனால் வாழைக்காய் உடம்புக்கு எவ்வளவோ நல்லது. நம்மளுக்கு வாழைக்காயில் பொட்டாசியனு, ஒமேகா 3, சி விட்டமின் எல்லாமே இருக்குது. அதனால் வாரத்தில் ஒரு முறையாவது வாழைக்காய் செஞ்சு சாப்பிட்ணும். நல்லா வதங்கி வந்துருச்சு. ஆயில் பிரிஞ்சு வருது. இப்போ நம்ம வாழைக்காய் பீசஸ் பொரித்து வச்சுருக்கோம்ல, அதை அதில் போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா மசாலா கலந்து வர்ற அளவுக்கு நல்லா கலந்து விடணும். நல்லா கிளறி அந்த பீசஸோடு நம்ம மசாலா கிரேவி அதெல்லாம் இருக்குல்ல, டமாட்டா கிரேவி எல்லாம் அதெல்லாமே சேர்ந்து வர்ற மாதிரி நல்லா பிரட்டிக்கிறணும். நல்லா பிரட்டி ஒன்றோட ஒன்று ஒட்டாது. நல்லா அழகாக பிரட்டி சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டுடலாம். நல்லா பிரட்டிக்கிறணும். மசாலா எல்லாமே அதில் சேர்ந்துடுற மாதிரி பிரட்டி ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டுடலாம். 5 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் ஒரு தடவை லைட்டாக கிளறி விட்டுக்கிடலாம். அவ்வளோதாங்க, வாழைக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. லைட்டாக கிளறி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். டேஸ்டியாக வாழைக்காய் பொரியல் ரெடி. உங்களுக்கு என் வீடியோஸ் பிடிச்சிருந்தா காமெண்ட்டில் வைங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.